சமயபுரம் மாரியம்மன் திருச்சிக்கு அருகிலுள்ள சமயபுரத்தில் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் மாரியம்மனின் சிறப்புகளை பற்றி இப்பதிவில் காண்போம். சிறப்புகள். மாரியம்மன் சாந்தமான தெய்வம். ஆனால் சமயபுரம் மாரியம்மன் காளியின் அம்சத்துடன் இணைந்து அருள் பாலிக்கும் மாரியம்மன். நோய்களை பரப்பும் மாயாசூரனை வதம் செய்து தனது வலது பாதத்தை மாயசூரனின் தலையில் வைத்துள்ளார். மாயாசூரன் சகோதரர்களை வதம் செய்து அவர்களின் தலைகளை அணிகலனாக அணிந்து எழுந்தருளி இருப்பதை நாம் காணலாம். பொதுவாக மாரியம்மன் வணங்குவதால் உடல்நிலை சீராகும். தெளிந்த மனநிலையை வணங்குபவருக்கு உண்டாக்கும். தெளிந்த மனநிலையினால் அந்த நபர் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆகவே சமயபுரம் மாரியம்மனை வணங்குவதால் நோய்கள் குணமாகும். மேலும் ஆவி பிரச்சனை, எதிரி தொல்லை, அமானுஷ்ய சக்தி போன்றவற்றில் இருந்து விடுபட வழியை காண்பிக்கும். துஷ்ட சக்திகளை நீக்கும் அம்மனாக சமயபுரம் மாரியம்மன் அருள்பாலிக்கிறார். வழிபாட்டு ரகசியம். மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி ஆலயங்களை நம் முன்னோர்கள் ஸ்தாபித்து உள்ளார்கள். அங்கு சென்று வழிபடுவதால் தீர்வு ஏற்படுவது உறுதி. தீர்வு எப்படி ஏற்படும்? வழக்கு பிரச்சனையில் சிக்கிய நபருக்கு நல்ல திறமையான அனுபவம் மிக்க வழக்கறிஞர் கிடைப்பார். நோயினால் பாதிப்பு அடைந்தவருக்கு நல்ல மருத்துவர் அமைவார். அவர் கொடுக்கும் மருந்து உடல் ஏற்றுக்கொள்ளும். ஏவல் செய்வினை பிரச்சனையில் சிக்கியவருக்கு அதில் இருந்து விடுபட நல்ல தாந்திரிகர் கிடைப்பார். கடவுள் நேரடியாக உதவ வரமாட்டார். ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்க துணை புரிவார். பிரசன்னம் பார்க்கவும் தீர்வை பெறவும் வாட்ஸ்ஆப் பண்ணுங்க.